வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கு தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியில் லெவல் 5 அண்ட் லெவல் 6ல செகண்ட் அடிஷனல் லிஸ்ட். ஓகேங்களா, இவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதை என்ன பண்ண பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய நம்பர், உங்கள் டேட்டா பேஸ் கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு தெரியும் லெவல் 5க்கு சென்னைக்கு லிஸ்ட் விட்டாங்க. ஸோ அவங்க பண்ண சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28லேருந்து இருக்குது. ஓகே, நவம்பர் 27லேருந்து டிசம்பர் 12 வரைக்கும் நடக்க இருக்கு. அவங்க கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட் வெர்ஷன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே டைமில் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஃபார்மேட்ஸில் கேட்டிருக்காங்களோ அதில் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தனிப்பட்ட நோ அடிஷ்னல் டைம் எதுவும் தர மாட்டாங்க அப்படின்னு வச்சு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th, ஓகேவா, 10th சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. மார்க் ஷீட் வச்சிருக்கோம், ஸோ அதை வச்சுக்கோங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய 10th குவாலிஃபிகேஷனுக்காக அது நமக்கு தேவை 10th. அடுத்து +2 முடிச்சதுன்னா +2, இல்லை அதுக்கு ஈக்குவலாக படித்தாலும் அதுக்கு ஈக்குவலாக சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க, இல்லை அது ஈக்குவலாக வச்சு இருக்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் போகும்போது SC/ST சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ஆஃப் அனெக்சர் 1. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் நான் எப்படின்னு காட்டுறோங்க. SC/ST சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து OBC நான் கிரிமி லேயர் இதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓல்டர் தென் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். உங்களுக்கு எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போதோ அதுலேருந்து 1 இயர்க்குள்ளே தான் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். 1 இயர்க்கு முன்னாடி போயிருந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறது, பொதுவாக வச்சுக்கலாம். நவம்பர் 28 ஸ்டார்ட் ஆனால் அப்போ போன வருஷம் நவம்பர் 29 கூட்ட உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். அப்போ நவம்பர் 29லேருந்து இந்த நவம்பர் 28க்குள்ளே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வேலிட் ஆகும். ஓபிசி நான் கிரிமி லேயர். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அது நான் காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் பண்ணணும். அவங்களுக்கான ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வைவிங் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகேங்களா, அதையுமே அவங்க காட்டணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி டிக்ளரேஷன். ஓகே, அடுத்து ஒரிஜினல் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எக்ஸர்வீஸ்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ஓசி வேலை பார்த்துட்டு எந்த என்ஓசி காமிக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸர்வீஸ் மேலே என்ஓசி காட்டுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தா இப்போ பிடபிள்யூபிடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்மட்ஸ் உங்களுக்கு எதில் உங்களுக்கு குறைபாடு இருக்கோ அந்த ஃபார்மட்ஸ் கண்டிப்பாக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியம். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேலே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அது ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது எஸ்பிஐ சலான் மூலமாக இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கட்டியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான ரிசிப்ட்டை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களும் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இஷ்யூ பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஸ் பார் 4.1. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லாமல் வேற இதை வந்து அப்ளை பண்ணி எடுத்துவாங்களா அவங்க தான் இந்த கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹஸ்பண்ட். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன ஒரிஜினலாக இருக்கோ ப்ரூஃபாக நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அனைத்துமே கொண்டு போங்க. ஓகே, இதில் சொல்லியிருப்பாங்க சிலது ஏதாவது மிஸ் பண்ணாலும் நீ உங்கள்கிட்ட இருக்க ஒரிஜினலாக அனைத்துமே நீ கொண்டு போயிருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா இவங்க கொடுத்த ஃபார்மேட்டில் தான் கொண்டு வரணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றுக்கான ஃபார்மேட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SC/STக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபார்மில் இருக்க மாதிரி தான் நம்ம வாங்கணும். சப்போஸ் நம்மகிட்ட வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் திரும்பி இதே ஃபார்மேட்டில் அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ள இணைச்சி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க. இ-சேவை மையம் மூலமாக வாங்க. சொல்லுங்கள், ஓகே இந்த ஃபார்மேட் தான் வேணும்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள். அப்புறம் நம்முடைய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசி, ஓகே ஓபிசி சர்டிஃபிகேட் நம்மகிட்ட வேற மாதிரி இருந்தாலும் இந்த ஃபார்மேட் படியே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி டிக்ளரேஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்ட இருக்கும். ரெண்டுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஃபார்ம்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு பிடிஎஃபே மொத்தமாக நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பாருங்கள். இது இப்போ வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கும் அடுத்து ஏதாவது தேர்வு குரூப் டியில் பாஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை அடுத்து வரக்கூடிய என்டிபிஎஸ் தேர்வாக இருக்கலாம். ஸோ அனைத்து பேர் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இந்த மாதிரி ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட் தான் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.